என் மண் என் மக்கள். ஒரு ஊர்ல பிறந்தவங்க அந்த மண்ணினுடைய மதிப்பு தெரிஞ்சா மட்டும்தான் தன்னுடைய மண்ணை அடுத்த கிட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போக முடியும். இதையெல்லாம் கருத்துல கொண்டு ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒண்ணுதான் என் மண் என் மக்கள். இதை மாண்புமிகு முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் துவங்கி வச்சக்கூடிய இந்த ஒரு விஷயம் தென்காசி மண்ணை தொட்டப்போ இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனக்கூடிய பெருமையும் கௌரவமும் நம்மளுடைய மாண்புமிகு ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு இருக்கு. இந்த என் மண் என் மக்கள் அப்படிங்கிறது போற போக்கில் சொல்லிட்டு போறக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு ஃபீல், அது ஒரு எமோஷன், அது ஒரு எழுச்சி. இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். தன்னுடைய மக்கள்கிட்ட என்னென்ன குறைகள் எல்லாம் இருக்கு, அதற்கான திட்டமிடல்கள் என்னென்ன வேணும், தன்னுடைய மண் எவ்வளவு வேல்யூவான ஒரு விஷயம், அதனுடைய நிலைப்பாடுகளை மக்கள் கிட்ட எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்லயும் கிராமப்புற மக்களை சந்திச்சு அங்க ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி புளியங்குடி பொதுக்கூட்டத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 20,000 பேர் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் புளியங்குடி. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் எல்லாமே மதுபானம் இல்லாம, பிரியாணி இல்லாம, காசு கொடுக்காம எந்த கூட்டத்தையும் சேர்க்க முடியாது. ஆனா எந்த காசும் கொடுக்காம ஒற்றுமையும் ஒழுங்கும் மட்டும் மேலோங்கி நின்றது ஒரு கூட்டத்தில் அப்படின்னா அது புளியங்குடி கூட்டத்தில். இப்படி ஒவ்வொரு மண்ணுக்காகவும் ஒவ்வொரு ஊருக்காகவும் தன்னுடைய மண் நல்லா இருக்கணும், தன் மண் நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க, அதற்கு என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத என் மண் என் மக்கள் மூலமா ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் தென்காசி மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், தென்காசி மக்களுக்கு ஏர்போர்ட் அங்கே வந்தால் தன்னுடைய மக்கள் அப்கிரேட் விஷனுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காக ஏர்போர்ட் தென்காசிக்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை தன் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமையே எடுத்துரைத்தவர் தான் தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள். ஸோ இவர் ஆட்சியில் இல்லாதப்ப எப்படி பண்ணுறாரு அப்படின்னாக்கா, ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இவர் இருப்பார். அதுக்கு நீங்கள் பண்ணதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் நடந்தால் மட்டும்தான் முன்னேற்றம் ஏற்படும். அந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா மறக்காம தாமரை சின்னத்தில் நம்பிக்கையோட வாக்களி.